நாட்டில பாருங்க. ஆரம்பமாகின்றது கேள்வி கணைகள். தோப்பன் செல்வி நித்யானந்தன் அவர்கள் வணக்கம். வாங்கோ. வணக்கம் பாடி, வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று கேள்விக்கடை வாரம் 647 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சமூக ஒருங்கி சபை ஒன்றிணைக்கும் ஆண்டு 2025 எமக்காக மரணித்த போராளிகளின் மாதம் நவம்பர் மாதம் இன்று 21ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு கேள்விக்கடை நிகழ்வு 647 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வேகமாகவும் விவேகமாகவும் உங்களது பதில்களை விட்டுக் கொள்ளுங்கள். இறுதியாக வரும் 4 கேள்விகளுக்கு 200 புள்ளிகள் வீதம் இருக்கின்றது. மற்றதுக்கு உங்களுக்கு 100 புள்ளிகள் தான். ஆனால் 10 செகண்ட் தான் எல்லாவற்றுக்கும் இருக்கின்றது. அதனால நீங்கள் வேகமாக உங்களது பதில்களை இணைத்துக் கொள்ளுங்கள். சில கேள்விகள் உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கலாம், சுகமாகவும் இருக்கலாம். அத்தினி, சிவமணி, சரோஜினி அக்கா, ஜெயமலர், லோஜினி, கலைவாணி, நவுளவதி, ஜெயாக்கா, எனக்கு உளவிட்ட பேரும் தெரிகிறது. மற்றவர்கள் உங்களை பெயர்களை பதிந்திருந்தால் உங்களுக்கு ரெடி என்று வந்திருக்கும். அதோடைய நீங்கள் விளையாடி கொள்ளலாம். ஜேசியும் இணைந்திருக்கிற, நவுலவதியும் இணைஞ்சிருக்கிறீர்கள். அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வேகம் விவேகமாக உங்களது பயிர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வருகின்றது. பழமையான சில கேள்விகள் உங்களுக்கு. ஓங்கிட கோடரி நிற்காது என்பது சரியானது. ஒன்றை தொடினும் சாதிக்க வேண்டும். நன்றை தொடு, நன்றே பெற வேண்டும். ஒன்றை தொடினும் நன்றை தொடு. அடுத்த கேள்விக்கு 2 விடைகள் வருகின்றது. நான் உங்களுக்கு முதலே சொல்லுகிறேன். அப்ப உங்களுக்கு இலகுவாக இருக்கும். திரும்பி திரும்பிய இணைக்குது. அமைதியா அப்படியே இருங்க. கேள்வி இணையும். மூன்றாவது கேள்வி. உள்ளதை சொன்னவன். இதற்கு 2 பதில் இருக்கிறது. ஊருக்கு பகை, அற்றுப்போகும், எல்லோருக்கும் பகை. முன்கூட்டியே சொன்னபடியால் யோசிச்சு 2 பதில் போடுங்கள். ஊருக்கு பகை, எல்லோருக்கும் பகை என்பது சரியானது. நான்காவது. கேபிள் என்பதன் தமிழ். மாளிகை, ஆய்வம் அல்லது வடம். டேபிள் என்பது வடம். எக்ஸ்ரே. நகலகம், ஊடுகதிர் அல்லது ஏற்பாட்டாளர். ஊடுகதிர் என்பது சரியானது.
இழப்பர் இதனுடைய வேர்ச்சொல். இழப்பர். இள ல ல அந்த லானா தான் வித்தியாசம். எந்த லானா வர வேணும் மட்டும் பாருங்க. நடுவில் இருக்கிறது தான் சரியானது. வென்றார். வெல் 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 வென்றார். கடைசியில் இருப்பதுதான் சரியா? எட்டாவது உறங்கினான். உறங்கு என்பது சரியானது. ஒன்பதாவது அதுல மாறிய 2 தடவை வந்திருக்கிறது. இப்ப இதுல பாருங்கள். என வேலையை செய். மழமழ மழமழ மழ மழ அந்த லானாத்தான் வித்தியாசமாக இருக்கிறது. எந்த லானா வர வேண்டும் பாருங்கள். முதலாவதா இருப்பது சரியானது. வெது வெடுவெடு வெல வெல வெது வெது என்பது சரியானது. முதலாவது. உலகத்தில் எந்த நாடு அதிக அளவில் ரப்பர் உற்பத்தி செய்கிறது? ஏற்கனவே அண்மையிலும் கேட்கப்பட்ட கேள்வி. மலேசியா, இலங்கை, பொலிவியா. ஆசியாவில் மலேசியா என்பது சரியானது. நகுலவதி, ஜெசி, நேவிசக்கா, சிவமணி, லோஜினி, வாணி, பத்மினி. அதுக்கு பிறகு இருப்பவர் 2 பேர்ட்ட பேரும் தெரியவில்லை. நடேசன், சரோஜினி சோழராஜன். ஓகே, நன்றி நன்றி. 12வது இந்தியாவில் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது? ஞானபீட விருது, இலக்கிய விருது, இலக்கண விருது. ஞானபீட விருது என்பது சரியான. நானே இலக்கிய விருது என்று கேட்டிருந்தேன். கேள்விய கவனமாக பாருங்க. டக்கண்டு உடனே போடாமல். பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய பிரகாசமான கிரகம் எது? வியாழன், வெள்ளி, சனி. வீனசத்தான் பார்க்க முடியும். வெள்ளி என்பது சரியானது. உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு? அமெரிக்கா, சீனா, ரஷ்யா. எங்கள் ஆரம்பத்தில் சனத்தொகை கூடவோ அங்குதான் இருக்கும். சீனா என்பது சரியானது. இப்பொழுது இந்தியாவா இருந்தாலும் சனத்தொகையில் இராணுவ இதில் முயல் எந்த நாட்டின் தேசிய விலங்கு? நோர்வே, கிரீன்லாந்து, பின்லாந்து. நோர்வே நாட்டினுடைய தேசிய விலங்கு. இரண்டு இறப்பைகளை கொண்ட பிராணி இது? சிலந்தி, நண்டு, தேனி. தேனி என்பது சரியானது. கணனியின் மூளை என்று அழைக்கப்படுவது? கம்ப்யூட்டரின் கலனித்திர, நுண் செயலி, விசப்பலகை.
நுண் செயலிதான் சரியானது. இரண்டாவது. அடுத்து விசைப்பலகை என்ற கீபோர்ட் தானே, அது வராது. இரண்டு வார்த்தைகளுக்கிடையே இடைவெளி அமைக்க பயன்படும் அந்த கம்ப்யூட்டர்ல நாங்கள் பயன்படுத்துகிற அந்த சாவி என்று சொல்லுவார்கள். அதை ஆங்கில பெயரை பாருங்கள். இதில் பேக் ஸ்பேஸ் பார் அல்லது என்டர். 17வது ஸ்பேஸ் பார் தான் சரியானது. 2வது. ஓகே. அடுத்து 19வது கேள்வி. இந்தியாவில் அமைந்துள்ள பாலைவனம். சகாரா, கலகாரி அல்லது தார் பாலைவனம். நடுவில் தார் பாலைவனமா? அதுதான் சரியானது. ஒன்று தென் அமெரிக்கா, ஒன்று ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. இன்று உங்களுக்கு வர்றது தாய்வான். தலைநகரம் கின்மேன், பெங்சு, தாய்பே. தாய்பே என்பது சரியானது. அந்த நாட்டினுடைய நாணயம் பவுண்ட், ஷில்லிங், டாலர். டாலர் என்பது சரியானது. வேகம். தைவான் தீவு 17ஆம் நூற்றாண்டின் போது எந்த நாட்டவரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இதுல எந்த நாட்டவரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஓகே. கண்டுபிடிக்கப்பட்டது போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஸ்பானியர். ஒல்லாந்த நாட்டவரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. உலகில் அது பெரிய பொருளாதார நாடு. எத்தனையாவது பொருளாதார நாடு? 17, 18, 19. உலகில எத்தனையாவது பொருளாதார நாடு? 19வது பொருளாதார நாடு. ஒரே ஒரு 2 பேர் போட்டுக்கிறீர்கள், மிக சிறப்பு. அடுத்த கேள்வி. உலகில் இது மிக உயர்ந்த தீவாக எத்தனையாவது உயர்ந்த தீவாக இருக்கிறது உலகில்? 3, 4, 5. நான்காவது உயர்ந்த தீவு. அடுத்த கேள்வி. அழைப்பு குறி. தெரியாததை அறிந்து கொள்ளுங்கள். 8, 8, 2, 8, 8, 4 அல்லது 8, 8, 6. 8, 8, 6 என்பதுதான் அந்த நாட்டு அழைப்பு குறி. 26வது கேள்வி. அந்த நாட்டினுடைய இணையத்தின் குறி. TA, TW, TI. தாய்வான். TW சரியானது. இலங்கையில் சுற்றுலா பயணி கிடைத்த வருமானம் என்று இந்த வார செவ்வாய்க்கிழமை செய்தியில் நான் குறிப்பிட்டிருந்தேன். இப்ப அண்மையில் ஒரு குறிப்பிட்ட பாதங்களை அவர்கள் ஒட்டி அந்த காசு இந்த பெறுமதி போட்டிருந்தேன். 266 பில்லியன், 269, 289, 262.66 பில்லியன் டாலர் சுற்றுலா இதால கிடைத்திருக்கிறதா செய்தியில் கேட்கப்பட்ட கேள்வி சொல்லியிருந்தேன். ஆப்பிரிக்கா அது தொழில்மயமாக்க அதோட தினம் எப்பொழுது? ஆப்பிரிக்காவினுடைய 20ஆம் தேதியா அல்லது 21ஆம் தேதியா அல்லது 22ஆம் தேதியா? நேற்றைய தினமா அல்லது இன்றா அல்லது நாள்? இது நேற்றைய தினம்தான்.
உலக தொலைக்காட்சி தினம் எப்பொழுது பட்டது அல்லது படுகிறதா அல்லது படப்போகுதா? 20, 22, 2 தடவை இது கடைசியான் 21 என்று எடுத்துக்கொள்ளுங்கள. முதலாவது 20, 22, அது 21 என்று வர வேண்டியது. ஓ, அதுவும் 20 இப்ப மாறி வந்திருக்கணும். 20ஆம் தேதி அது சரியானது. நாங்கள் 20ஆம் தேதி தான் போட்டோம். 3 பேர் அதுல போட்டிருக்கிறீங்க. சரி, அமைதியாக இருங்கள். இந்த முதலாவது போட்டாக்கள் யாரா போட்டீங்க? நான் போட்டேன். நான் பத்மினி போட்டேன். ஜெயமலரும் போட்டோம். நானும் போட்டேன். பத்மினி, ஜெயமலர், சிவமணி. ஆமா. முதலாவதுல போட்டீங்களா? என்ன முதலாவது போட்டு இருக்கிறீங்க? யார் போட்டீங்க? நான் 3ஆவதா போட்டேன்னா. நானும் 3ஆவது. வாணி, ஓகே. இல்ல, 3ஆவதா போட்டு ஓகே. அது சரியானது. அதுக்குத்தான் வந்திருக்கு. 20ஆம் தேதி தான். ஓகே, அதுல பாக்குறேன். இதுல என்ன ஒருவற்ற பெயர் வேற வேணும் பாக்குறேன். 20ஆம் தேதி தான். அப்படி இல்லையாண்டா நான் அந்த கேள்வியை மாற்ற வேணும். லீட போட்டுக்கு முதல் மாற்றி வேணும். பொறும்போது தேசிய கால்கை வலிப்பு தினம் அது எப்போது கொண்டாடப்படுகிறது? 29 கொண்டாடப்பட்டது. 17, 18, 19ஆம் தேதியா? 17ஆம் தேதி என்பது சரியானதா? ஒரே ஒருவர் போட்டு இருக்கிறீர்கள். கவனமா பார்த்தேன், கவனிக்காம. 20ஆம் தேதி கோப்பி பார் இதனுடைய தமிழ். குழம்பி கடையா? குழப்பப்பட்டு போயிடும். ஓகே, பரவாயில்ல. இப்ப இது இந்த ஏமல. ஓகே, 32வது கேள்வி. விரல் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கானது விரல். வீணா மற்ற ராணாவை பாருங்கள். விறகு, வெற்றி, உபாயம். விரல் என்றால் வெற்றி என்பதற்கான ஒரு அர்த்தமும் இருக்கிறது. விராய், அது விராய் என்றாலும் விறகுக்கான ஒரு அர்த்தம். இப்ப உங்களுக்கானது ராணா தான் மாற்றி இருக்கிறது பாருங்கள். உருக்கு அல்லது செருக்கு அல்லது பொருக்கு. என்பதற்கான ஒரு அர்த்தமும் இருக்கிறது. விராய் என்பதற்கு டெலிபோன். வெறுத்து விடுறது வெறு. முப்பத்தி 5வது முடி என்பது சிதைவு. உங்களுக்கானது முறி. முறி, இதற்கு 2 பதில் இருக்கிறது. முறி. முதலாவது சரியான பதில்தான். எழுத்து என்பது சரியான பதில். அறிந்து கொள்ளுங்கள். முறி என்பது நடி. அணி, மிகுதி, அழகு.
மிகுதி என்பதற்கு தடி. இப்பொழுது வேகமாக பாருங்க கேள்வியை. இந்த விவாதத்தில் இருக்கிறதுல 2வது நாடு. கேள்வி பெருசா இருக்கும். அதை கேள்வி பெருசா இருந்து யோசிக்காதீங்க. ஆயுதத்துக்கு மேலே இருக்கிற ஏர்போர்ட்டுகள். இது 2வது நாடு. பிரேசில் என்பது சரியானது. இதுல ஆனா வெவ்வேறு இப்ப மெக்சிகோவில் வேற குறைவு கூடவா இருக்கலாம். ஆனா நான் இந்த உங்களுக்கு இந்த கேள்விக்காக எல்லாத்தையும் ஒரே மாதிரி பதில போட்டிருக்கேன் பின்பகுதியான. இப்ப அதே போல 5வது இடத்துல இருக்கிறது இந்த நாடு. ஏற்கனவே உங்களிடம் வாயால கேட்டு நீங்கள் 5 புள்ளி சொல்லி இருந்தீர்கள். பிரித்தானியா, ரஷ்யா, கோஸ்டரிக்கா. ரஷ்யா என்பது சரியானது. 1200 அதுக்கு மற்றதுக்கு போட இல்லை. பார்த்தே நான் கண்டு போட்டு இருந்திருக்கலாம். ஓகே, ஏபல இருக்குதான் அதிர்ஷ்டம் போல எனக்கு. நான் குலோபதி ஓகே. இதுக்கு வேற தெரியல. இனி வேகம் வேங்கையின் மைந்தன் என்ற புத்தகத்தை எழுதியவர். வேங்கையின் மைந்தன் அகிலன், அருளன், அனிருத். வேங்கையின் மைந்தன் அகிலன் அவர்களுடைய புத்தகம். 40. ஆற்றலுக்கும் துணிவுக்கும் இடையிலான தொடர்பு விளக்க ஆய்வு கட்டுரையை 1905ஆம் ஆண்டு இன்றைய தினத்துல வெளியிட்டவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனா, ஆல்பர்ட் டென்சனா அல்லது ஆர்தரா? பிலிப் ஆர்தரா. ஜெர்மன் நாட்டவரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் இந்த கொள்கையை வெளியிட்டவர். இன்றைய நாளில் 1905ஆம் ஆண்டு. இந்தியா விடுதலை அடைந்த பின்னர் முதன் முறையாக இந்த ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையுடன் வெளியிட்ட தபால் முத்திரை எவ்வளவு காசு? 1 அணா, 2 அணா அல்லது 3.5 அணா? இன்றைய நாளில் தான் இந்த காசு வெளியிடப்பட்டது. 3.5 அணாவோட. அடுத்த கேள்வி. தமிழீழ தேசிய கொடி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1980, 85, 87? 1980ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. எப்படி போச்சு? 2068 புள்ளிகளுடன் ஜியானடேசன் அவர்களும் ஜெயமலர் அவர்கள் 2035 68 என்றால் 2005 இருக்கு. 2005. ஒரு தடவை முடிஞ்சால் ஒருக்கா வாசிக்கிறீங்களா? ஓகே. ஜெயநடேசன் அவர்கள் 1வது இடத்துல 2068, ஜெயமலர் 2005, ஜெசி மணிவண்ணன் 1903, நேவிஸ் பிலிப் அவர்கள் 1881, சிவமணி அவர்கள் 1859, நவுலா தில்லத்தேவன் அவர்கள் 1838, லோஜினி அவர்கள் 1767, கலைவாணி மோகன் அவர்கள் 1697, பத்மினி அவர்கள் 1500, சரோஜினி சுதராஜ் அவர்கள் 1446. இதுல இப்ப இந்த 1வதுல அதுல தவற விடப்பட்டதுல ஜெயமலர் இருக்கிறீங்கள். ஆனா 2005 புள்ளி. அது ஏக்கா அது 1வதுலயா 3வதுக்கு பதிஞ்சீங்கள் என்ன? நான் 3வது. ஓகே, அன்னபடியா எனக்கு வெறும் புள்ளி. ஆமா, சரி. கூடுதலா 60க்கு மேலதான் எல்லாம் மாறுது. ஆனால் இதில் மாற்றமாக இன்றைய தினம் எனது ஒரு தவறுனால 10 புள்ளிகள் ஜெயநடேசன் அவர்களும் ஜெயமலர் அவர்களும் பெறுகிறீர்கள். அடுத்தவர்கள் மாறி அந்த 8 புள்ளி 6 புள்ளி வித்தியாசத்துக்கு வருவீர்களா? நான் மீண்டும் அதை செக் பண்ணி போட்டுதான் மற்றவர்கள் இந்த 2 பேரை
இதை நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். சரியா? நன்றி. பரவாயில்ல. இப்பொழுது உங்களுக்கான கேள்வி நான் அப்பவும் திருப்பி திருப்பி பார்த்தேன், என்ன அந்த ஒரு ஃபிளவர் விட்டுட்டேன். ஓகே, இப்பொழுது உங்களுக்கான கேள்விகளும் பதில்களும் பெறுவது. இன்றைய தினம் கேள்விக்கணை வாரம் 647 கேள்விகளும் பதில்களும் உங்களுக்கு வருகிறது. ஓங்கின கூடாரி நிற்காது, ஒன்றை தொடினும். அதுக்கு 2 பதில்கள் இருக்கிறது. நன்றே செய்ய வேண்டும் என்பதும் சரியானது முதலாவது பதிலும். நடுவில் இருந்த பதில் மன்னிப்புடன் ஒன்றை தொடினும் நன்றை தொடு என்பது சரியான பதில். மூன்றாவது உள்ளதை சொன்னான், ஊருக்கும் பகை எல்லோருக்கும் பகை என்பதும் சரியானது. கேபிள் என்பது வடம், எக்ஸ் என்பது ஊடுகதிர், இழப்பர் என்பதற்கான வேர் சொல் இள, வென்றார் என்பார் வெல், உறங்கினான் உறங்கு, அடுத்தது மழ மழ என்று வேலையை செய் என்று சொல்வார்கள், அல்லது செய்தான் என்பதும் செய்தாள் என்பதும் சரி. அடுத்தது வெதுவெதுப்பான நீரில் குளித்தான் குளித்தாள், இரண்டுமே சரி. உலகத்தில் எந்த நாடு அதிக அளவில் ரப்பர் உற்பத்தி செய்கிறது? மலேசியா. இந்தியாவில் உயர்ந்த இலக்கிய விருது ஞானபீட விருது. பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய கிரகம் வீனஸ். உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு சீனா. முயல் நோர்வே நாட்டினுடைய தேசிய விலங்கு. 2 இறப்பைகளை கொண்டது தேனி. கணனியின் மூளை ஸ்பேஸ் பார். 2 வார்த்தைகளுக்கு இடை கலனியின் மூளை நுண் செயலி என்பவர்கள். அடுத்து 2க்கும் இடையில வர்ற அந்த இடைவெளிக்கு தான் ஸ்பேஸ் பார். இந்தியாவில் அமைந்துள்ள பாலைவனம் தார் பாலைவனம். உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்காவில் சகாரா, தென் அமெரிக்காவில் கலகாரி இருக்கிறது. தாய்வான் தலைநகரம் தைப்பே. இதனுடைய நாணயம் $. தைவான் தீவு 17ஆம் நூற்றாண்டில் போர்த்துகேசர், ஒல்லாந்தர், நான் போட்டிருந்த ஸ்பானியர் ஆனா நெதர்லாந்து நாட்டவர் தான் அநேகமான ஆசிய நாடுகளை கைப்பற்றினார்கள். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அன்றைக்கும் இந்தோனேசியாவை கேட்டிருந்தேன். உலகில இது 19வது பெரிய பொருளாதார நாடு. மற்றது இது 4வது உயர்ந்த தீவாக இருக்கிறது உலகில. அழைப்பு குறி 886. அதனுடைய இணையக்குறி தீயும் டபிள்யூவும் சேர்ந்தது. இலங்கையின் சுற்றுலா பயணிக்கு கிடைத்த வருமானம் $2.66 பில்லியன் கிடைச்சிருக்கிறதா அண்மையில மட்டும். ஆப்பிரிக்கா தொழில்மயமாக்கப்பட்ட தினம் 20ஆம் தேதி. 21 எத்தனையாவது கேள்வி? 27வது கேள்வி. இல்ல, இதுதான் பிழைச்சது. 20ஆம் தேதி தான் சரியான பதில். 22ஆம் 23. அடுத்தது உலக தொலைக்காட்சி தினம் அதுவும் அதே நாளுக்கு தான் வருகிறது. கால் கை வலிப்பு தினம் அது 17ஆம் தேதி 11ஆம் ஆண்டு அது நடைபெற்று முடிந்து விட்டது. மற்றது கோப்பி என்பது பார் சொல்வது குழப்பி கடை. விரல் உங்களுக்கு தெரியும், உறுப்பானது விரல் வெற்றி. அடுத்தது விராய் என்று சொன்னால் செருக்கு. வெறு அச்சம், வெருளுதல் அல்லது வெறுத்து விடுறது, அதுக்கான ஒரு சொல்லாக இருக்கிறது.
முறி முறிஜு முறி முறி என்றதுக்கு சிதைவு, முறி என்றதுக்கானதும் ரெண்டு சொல்ல போட்டேன். எழு அல்லது ஒடி என்பதும் எழுதுறதுக்கும் இருக்கிறது, ஒடி என்பதுக்கும் ஆனது முறி. 35. 1000க்கு மேற்பட்ட விமான நிலையங்கள்ல 2வது நாடு வந்து பிரேசில், 5வது வந்து ரஷ்யா. வேங்கையின் மைந்தன் என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து அகிலன். ஆற்றல் துணிவுக்கும் அந்த இடையிலான ஆய்வு கட்டுரையை எழுதியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இந்தியா விடுதலை அடைந்தபின் ஜெய்ஹிந்த் என்ற அந்த முத்திரையை வெளியிட்டது வந்து 3½ அண்ணாவுக்கு. தமிழ் தேசிய கொடி உருவாக்கப்பட்டது 1980ஆம் ஆண்டு. இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்து, நான் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். நன்றி. உங்களுக்கு வரப்போற 5 புள்ளிக்குரிய கேள்வி 2 கேள்வி கேட்கலாமா? வணக்கம் செல்வி. ஓ சொல்லுங்க. தமிழ் தேசிய கொடி உருவாக்கப்பட்டது 1990 அது இருக்கா பாருங்க. ஓகே. மற்றது நேற்று போட்டிருந்த இந்த விமானங்கள் 1980 தான் போட்டிருந்தார்கள், நான் பார்த்திருந்தேன். அந்த விடுதலை புலி என்ற கொடியா? ஓ இல்ல, அப்ப விடுதலை புலி என்ற பேரே வரல 80ஆம் ஆண்டுல. இல்ல அதுக்கு பெரிய பிரச்சனை. இல்ல இல்ல, அது 80ஆம் ஆண்டு தான் வந்திருந்தது. அது இருக்கா 90 நான் அதை தெரிஞ்ச மாதிரி இருந்தது. புலிகளின் குரல் தான் 90ஆம் ஆண்டு. தேசிய கொடி உருவாக்குனது 90ஆம் ஆண்டு. அப்ப வந்து பெருசா இயங்கல தானே, அது 80ஆம் ஆண்டு எல்லாம் பெருசா இயங்க இருக்கா பாருங்க இருக்கா, இன்னும் தெரியல எனக்கு ஞாபகம். கையோட பாக்குறேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இன்னொரு கேள்வியும் இருக்குது, அதை சொல்லுங்க, நான் இதை பாக்குறேன். அந்த விமானங்கள்ல 1வது அமெரிக்கா, 2வது பிரேசில், 3வது ஆஸ்திரேலியா, 4வது மெக்சிகோ, 5வது கனடா, 6வது பிரான்ஸ், 7வது இங்கிலாந்து, இந்தியா 487, ரஷ்யா போட இல்லை. அதுல விளையாண்டு தெரியாது. நேற்று இதுல போட்டு நான் அந்த கேள்வி எடுத்து வச்சிருக்கிறேன். நேற்று நான் எடுக்கையிலே எனவே உங்களிடம் கேட்டிருந்த இதைத்தான் தந்திருந்தேன். நீங்கள் இப்பொழுது சொல்ற அடிப்படையை திருப்பி அதுல வந்து எவ்வளவு இருக்கிறது? அமெரிக்கால 16,116, பிரேசில்ல 5,197, கனடாவில் 1,459, இந்தியாவில் 315, ஜப்பான்ல 280, ரஷ்யாவிலது போடியில் 6வது பிரான்ஸை போட்டு இருக்குது, 7வது இங்கிலாந்து போட்டு இருக்குது. அவ்வளவுதான் போட்டிருந்தது. அதுல தெரியல, பார்க்கலாம், பாக்குறேன். வாணி சொல்லுங்க. அணி சிறப்புன்னு தானே சொல்றது. அது 2-3 அர்த்தம் இருக்கிறது. அப்ப அழகு தானே. அழகு அதுக்கு ஆனா அர்த்தம் வெவ்வேறு அர்த்தங்கள் தான் இருக்கிறது. ஆனால் அதில் நான் போட்டிருந்ததுல அழகு மிகுதி தான் போட்டிருந்தீங்க. என்ன மிகுதி என்று பதில் வந்தது. என்ன மிகுதி வேற என்ன வந்திருந்தது? மிகுதி அழகு மற்றது என்ன எழுதல. அழகு வேற சிறப்பு வேற தானே. சிறப்பு வருமா? இப்ப நனி வேண்டா, அது நனி சிறப்புன்னு தானே சொல்றது வாணி. ஆனா இப்ப மிகுதி என்று வருமா? விளங்கல. மிகுதி என்று வருமா? அதுதான் இல்ல, 2-3 அர்த்தங்கள் நான் ஏற்கனவே ஒரு தடவை வேறு ஒன்றுக்கு தந்திருந்தேன். அதனால இதை மாத்தி தந்தேன். வெவ்வேறு 2 அர்த்தம் இருக்கிறபடியால் அதில் தான் தந்திருந்தேன். இவருடைய இதை பார்க்க இங்கிலீஷ்ல மாறிட்டு, இங்கிலீஷ் படிக்கிறபடியா இங்கிலீஷ்ல பார்க்க சொல்லி வந்துட்டு இப்ப கிளியர் பண்ணுவோம். இன்னைக்கு 21ஆம் தேதி தான். ஓகே, நனி என்றால் மிகுதி என்றுதான் வரும். அழகுக்கு அணிதான் வரும். அணி என்றால் அழகு. ஆமா, அணி உரிச்சொல்லில ஒன்றுதான் நனி சிறந்த சொன்னா மிகச்சிறந்த. நன்றி.
இப்ப இவருடையதுக்கு 1980 தான். 1980 முதலாவது 1980ஆம் ஆண்டு தமிழீழ தேசிய கொடி உருவாக்கப்பட்டது. ஜியாக்கா, அது 1980 தான் சரியான பதிலா. அது இன்றைய நாளில் தான் அது உருவாக்கப்பட்டது. இதுல நீங்கள் வரலாற்றில் இன்று அந்த இதில் பார்த்தீங்கள் என்றால் தமிழீழ தேசிய கொடியின் படம் போட்டிருக்கிறார்கள். பரவாயில்ல தெரியாத நாங்களும் இப்ப நீங்கள் சொன்னபடியா நான் மற்றதை எனக்கும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. நன்றி. இப்பொழுது உங்களுக்கான கேள்விக்கான இதை நீங்கள் முதலாவதா ஆங்கில இது வாணி டைம் இருக்கு தானே? நேரம் போனதுண்டா சொல்லுங்க. தரவா? முதலாவது உங்களுக்கான விரிவாக்கம். இப்ப எனக்கு அப்போத சிவதர்ஷினி இந்த பாட்டுகள் வந்த உடனே தான் அந்த ஞாபகம் வந்து கொண்டு தருது. ஏன்னா AI என்பதன் விரிவாக்கமும் AG என்பதன் விரிவாக்கம். AI என்பது அநேகமாக நீங்கள் எல்லாரும் அறிந்ததுதானே. டக்கண்டு தெரிஞ்சாலும் இரண்டும் சொன்னீங்கள் என்றால் 5 புள்ளி. நான் சரோஜனி சொல்லுறேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். விளங்குது. நான் கேள்வி சொல்லவே இல்லையே மிச்சத்தை சொல்றதுக்கு. சரி, இப்ப நான் வேற ஒரு இது தருகிறேன்னா அந்த கேள்வியை வாபஸ் பெற்று என்ன ஒரு கேள்வியான அவதிப்படாதீங்க. கேள்வி சொல்லி விரிவாக்கம் சொல்றதுக்கு உங்களுக்கு உதவி தந்தா தானே நீங்கள் சொல்ல முடியும். அவதிப்பட்டீங்களா என்னன்னு சொல்றது. சரி, இப்ப நீங்கள் அதை விட்டுட்டு அடுத்த இதை போடுங்கள். 3 தரம் இந்த பேப்பர்ல 11 11 11 போடுங்க. 11 11 3 தரம் 11 நம்பர் போடுங்க. 3 தடவை 6 தரம் அந்த ஒன்று வரும். என்னண்டு 11 11 11 போடுறதோ போட்டாச்சு. 3 தடவை 11 போட சொல்லி சொன்னேன். என்னன்னா 11 11 11 போடாம 12 போடுறது. அடுத்தது 1 15 போடுங்கள். நாலாவது இப்ப 4வது 15 பிறகுதான் அடுத்த பகுதி தருவேன். இப்ப பி பகுதியை தான் நீங்கள் போடுறீங்க. அடுத்தது 6 7 2 3 4 5 6 4 2 என்ன ஒரு தடவை 7 போடுங்க. 6 7 4 7 ஒரு தடவை 9 போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு தடவை 5 போடுங்க. இப்ப நான் மீண்டும் சொல்றேன், இலக்கங்களை மட்டும் தயவு செய்து பாருங்க. 3 தடவை 11 போட சொல்லி இருந்தேன். 2 தடவை 7 போடுங்க. ஒரு தடவை 6 5 இருக்குது, 9 இருக்குது, 4 இருக்குது, 15 இருக்குது. இப்ப சரியா யாருக்கு எத்தனை உங்கள்ட்ட 10 இலக்கங்கள் இருக்குதான்னு கவனமா பாருங்க. இப்ப நான் சொல்ல அடுத்த போதி உங்களுக்கு தெரிஞ்சதை டக்கண்டு உடனே நீங்கள் அதை பொறுத்துனா சரி. ஓகேயா? பாணிமோகன் எழுதிட்டீங்களோ? சிவமணி திரும்ப சொல்றீங்களா? நான் எழுத 11 எழுத சொல்லி இருந்தேன். 2 தடவை 7 எழுத சொன்னான். அடுத்தது 4 5 6 எழுதணும். மற்றது 9 15. இப்ப நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் எழுத வேண்டியது ரக்பி. இப்ப விளையாட்டுகளில் எத்தனை வீரர்கள்
விளையாடுறது தான் உங்களுக்கு தரப்படுறேன். ஹேண்ட்பால், ஹேண்ட்பால், போலோ, பாஸ்கெட்பால், பேஸ்பால், பேஸ்பால், ஓ ஃபுட்பால், கொக்கி, கபடி, சொல்லுங்க. வாலிபால், அதான் இப்படி சொன்னா என்ன பொறுங்க, நீங்கள் பிறகு மாத்துங்க. கிரிக்கெட், நீங்கள் அந்த முதல் ஒன்றொண்டா மட்டும் எழுதி நீங்கள் நின்றாலே கிரிக்கெட் கீனா ரீனாண்டு போட தேவையில்ல. நீங்க சி என்று போட்டீங்கன்னா உங்களுக்கு பிறகு அது விளங்கும் கிரிக்கெட். அது மிச்சத்துக்கு நான் உதவி செய்கிறேன். டைம் கொடுத்து நீங்கள் அதை பாருங்க. நான் இப்ப உங்களுக்கு மீண்டும் தருகிறேன். ரக்பி தந்திருக்கிறேன், போலோ தந்திருக்கிறேன், கிரிக்கெட் தந்த நான், கொக்கி தந்திருக்கிறேன், ஃபுட்பால் தந்திருக்கிறேன், வாலிபால் தந்திருக்கிறேன், கபடி தந்திருக்கிறேன், பாஸ்கெட் பால் தந்திருக்கிறேன், பேஸ்பால் தந்திருக்கிறேன். அடுத்தது போலோ அவ்வளவும் தந்திருக்கிறேன். 10 தந்திருக்கிறேன். இனி யார் முதல் பொருத்தி போட்டு முதலாவதாக எல்லாத்தையும் பொறுத்துறீங்களோ பாப்போம். திருப்பி கேட்க கூடாது. பிறகு திருப்பி ஒருக்கா சொல்லுங்கோ அதுக்குள்ள இது சொல்லாமல் பொறுத்துங்கோ. கடகடண்டு அதுல ஒன்றும் இல்லை. புள்ள சரியில்லை. எத்தனை வீரர்கள் விளையாடுறதுதான். சரியாக பொறுக்கிறீர்கள் என்று பார்ப்போம். யார்கிட்ட விட்டிய சத்தம் வருது? எங்க வீட்டுலதான். என்ன ஸ்டில்லா எல்லாரும் நிக்கிறீங்க? முதல் வீணா 5 புள்ளி இந்த அப்ளிகேஷன் தர்றதுக்கு இடையிலேயே அவதிப்பட்டுட்டா. மற்றது இந்த சொல்லி விளக்கம் கொடுக்கறதுக்கு இடையிலேயே இப்படி செய்திகள்னா உங்களுக்கு தான் கஷ்டம். எனக்கு ஒன்றும் இல்லை. வீணா 5 புள்ளி வீணா போயிட்டுது. அடுத்த நிகழ்ச்சி இல்லையென்றா பரவாயில்ல. அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறபடியே நீங்கள் அநியாயமாக்க அடுத்த கேள்விக்கு சொல்ல விடையில்லை. இத பொருத்தி புள்ளிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் பார்ப்போம். கேம்ல தான் முதல் இணையறவ பார்ப்போம். தெரியாத போட்டு வச்சுக்கிறேன். பொறுத்துட்டீங்களா? முடிஞ்சுதா? பொருத்தி வச்சுக்கிறேன்னு சொல்ல போறீங்களா? சும்மா சொல்லி பாப்போம். எல்லாரும் அதுதான் நிம்மதியா இருந்துச்சனவண்டா உங்களோட நிகழ்ச்சி. கூட்டத்துக்கு இதுகள் சரி கொண்டு இருக்க பார்த்துட்டு 4 பேர். ஓகே, அடுத்தது நான் சொல்றேன். ஜெயமலக்காக்கு அடுத்தது நான் சொல்றேன். சரோஜினி அக்கா பொறுங்கோ. அப்படியே அப்ப ஜெயமலர் நீங்கள் 2ஆவதா சொல்றேன்னாலும் அவருக்கு கொடுக்க போறீங்களா? பிரச்சனை இல்லை, சொல்லி சொல்லுங்க. நீங்கள் பொருத்திட்டீங்களா? நான் பொருத்தி நான் சும்மா தான் சொல்ல போறேன். சொல்றது பார்ப்போம். ஓகே, ரக்பி 9, ஹேண்ட்பால் 4, போலோ 11, 11. ஓகே, 15 நினைக்கிறேன். 15. பாஸ்கெட் பால் 5 பேர், பேஸ்பால் 15 பேர், ஃபுட்பால் 11, ஹாக்கி 11, ஃபுட்பால் 11, கொக்கியும் 11, கபடி. எது 11 என்ன சொன்னீங்க? ஃபுட்பாலும் கொக்கியும். ஃபுட்பால், ஹாக்கி. ஓகே, கபடி 15, வாலிபால் 7, கிரிக்கெட் 11. கிரிக்கெட் 11. 11. எத்தனை பொருங்க 11 எத்தனை சொன்னாலும் சரி.
3 தடவை 11 சொன்னா நீங்கள் 2 தடவை சொல்லி இருக்கிறீங்க. இல்ல 3 தடவை சொல்லிட்டேன். ஃபுட்பால், கொக்கி, ஃபுட்பால், ஹாக்கி, கிரிக்கெட். நீங்கள் இல்ல, நான் ஏமனோட கேட்டேன்னா அதான் ஃபுட்பால், கொக்கி, கிரிக்கெட். நான் சொன்னேன். இல்ல சொல்லாதீங்க, பொறுங்க. அவர் 1 தடவைக்கு பட்டுட்டார். அப்ப பாப்போம் எதுக்கு சொல்றாரு. ஃபுட்பால் 11, கொக்கி 11, மற்ற கிரிக்கெட் 11. ஓகே, நன்றி. அடுத்த ஜெசி சொல்லுங்க. ஹேண்ட்பால் வந்து 7 பேர், போலோ 4 பேர், பாஸ்கெட் பால் 5 பேர், சேஸ் பால் 2 பேர், 2 பேர், ஃபுட்பால் 11 பேர், கொக்கி 9 பேர், ஓகே, கபடி 7 பேர், வாலிபால் 6 பேர், கிரிக்கெட் 11 பேர். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, நன்றி. ஆனால் நீங்கள் 1 சொல்லல, ஏதோ 1 மிஸ் பண்ணிட்டீங்க. நன்றி. அடுத்த ஆள் சரோஜினி அக்கா. நான் அடுத்ததா சொல்றேன். நீங்கள் அங்க பார்த்து கொண்டிருக்காமல் சரோஜினி அக்கா என்ன பாருங்க, சொல்லுங்க. கிரிக்கெட் வந்து கிரிக்கெட் 11 பேர், ஃபுட்பால் 11 பேர், ஹாக்கி 11 பேர், வெலப்பந்து 7 பேர், கரப்பந்து 6 பேர். வெலப்பந்து கரப்பந்து சொன்னீங்கள் தானே? அத சொல்லுங்க இங்கிலீஷ்ல. அதுக்கு மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லி போட்டு இதுல வந்து என் தமிழ்ல சொன்னீங்க. கரப்பந்துன்றது ஹேண்ட்பால். ஹேண்ட்பால் எத்தனை பேர்? 6 பேர். வெலப்பந்து 7 பேர். வெலப்பந்து சொன்னா எங்க போட்டு பிடிக்கிறன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சரியில்லை, நீங்க நெட்பால் தான் தெரியுங்களா? ரக்பி 15 பேர். ஓகே, வேற எது சொல்லணும்? 1 2 3 வேற என்ன அங்க அதுல இல்லையா கம்ப்யூட்டர்ல? வேற எல்லாம் சொல்லிட்டு இருந்தானே. ஓகே, போலோ வந்து 4 பேர். போலோ 4 பேர். முதலும் போலோ சொன்னீங்க. போலோ அடுத்த ஆள் 4வது ஆள் சொல்ல நீங்க நகுலவதியா? நான் சொல்றேன், சொல்லி பாருங்க. சரியோ புள்ளையோ முயற்சி செய்யறத விட்டு போட்டு பார்த்து கொண்டிருந்தா சரி வேறா. நீங்க சொல்லுங்க. ஹேண்ட்பால் 7 பேர், கிரிக்கெட் 7 பேர், கிரிக்கெட் 7 பேர், இந்த 11 பேர். ஒரு தடவை சொன்னால் அதைத்தான் ஏற்றுக்கொள்ளுவேன். கிரிக்கெட் 11 பேர். நீங்க 2 தடவை 7 சொன்னீங்க. அடுத்தது 7 எனக்கு கபடிக்கா சொன்னீங்க? இல்ல, நான் 2 7 இல்ல, ஒரு 7 தான் ஹேண்ட்பாலுக்கு சொன்னேன் நான். இல்ல, நீங்க 2ஆம் தடவும் 7 சொல்லிட்டு தான் 11 சொன்னீங்க. மாறி சொன்னேன் நான். மாறி சொன்னால் ஓகே, அப்ப 2க்கும் அது போயிடும். ஓகே, அடுத்தது சொல்லுங்க. மற்றது ஒரு தடவையா சொல்லுங்க. பாஸ்கெட் பாலுக்கு 5, போலோக்கு 4, ரக்ஸியோ அந்த இது 15, ஹாக்கியோ அது 11, ஃபுட்பாலுக்கு 11. ஓகே, மற்றது 6 9 என்னன்னு தெரியாது. ராஜினி சொல்றேன்னா. ஓகே, ரக்பி 15, வாலிபால் 6, போலோ 4, பாஸ்கெட் பால் 5, பேஸ்பால் 9, ஃபுட்பால் 11, ஹாக்கி 11, மற்றது கிரிக்கெட் 11, கபடி நெட்பால் தான் தனிங்களா? 7க்கு போட்டு கொண்டு எழுதையில எழுத இல்லையா?
கபடியோ நெட்பாலோ தெரியாது கடைசி. அது என்னன்னு எழுதாம சொல்றீங்க? அது சரி. 1, 10, 3, 4, 5, 6, சரி. 7, 8, 9, 10 நன்றி 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 நன்றி. அடுத்ததா சொல்ல சரி எழுதியிருக்கேன். 2 7 வந்துருக்கு. ஒரு 7 தந்தனா மற்றதுக்கு மேலே போட்டு விடுவோம் கபடி. மற்றதுக்கும் வேடம் போட்டு விடுறேன் என்ன போட்டு விடுங்க. ஏன்னா நான் எழுதினா 2 7 வந்தது வாழ்க்கையில. நான் சொல்லி அடுத்த ஆள் யார் சொல்ல போறீங்க? நடேசன். சொல்லுங்க. கிரிக்கெட் 11, ஹாக்கி 15, ஹேண்ட்பால் 7. 15 என்ன சொன்னீங்க அக்கா? 15 கபடி. ஓகே. ஒரு தடவையா முயற்சி செய்யுங்க. ஓகே. நான் வெட்டுறேன். கபடி 15, ஹாக்கி 9, கிரிக்கெட் 11. ஓகே. வெட்டி கொண்டு வா. வெட்டுனீங்களா சுகமா இருக்கும் சொல்ல. பாஸ்கெட் பால் 5, ஹேண்ட்பால் 7, ஹாக்கி 11. கொக்கி முதலும் வந்துடுது. கொக்கி முதல் வந்துட்டு. வாலிபால் 6, போலோ 4. சொல்லுங்க. கிரிக்கெட் இருக்காது. கிரிக்கெட் 11. சரியா? ஆமா. ஓகே நன்றி. 3 நீங்கள் 7 இதுக்குத்தான் முயற்சி செய்திருக்கிறீர்கள். அடுத்ததா யார் சொல்லாதாக்கள்? நான் இருக்கிறேன். பத்மினியா? ஓமோ. சொல்லுங்க. ரக்பி 11, ஹேண்ட்பால் 6, போலோ 4 என்று சொல்லுவான். 4 2 சொல்லிட்டு போங்க. நான் மார்க் பண்றேன். ஓகே. வெட்டணும் நானும். ஓகே. செஸ் போல் அது 4, ஃபுட்பால் 11, ஹாக்கி 9, கபடி 7, வாலிபால் 6, கிரிக்கெட் 11. மற்றது என்ன சொல்ல இல்லை. பாஸ்கெட் பாலா? எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லாத என்ன கேட்டேன்னா தெரியுமா? சரி ஓகே நன்றி. அடுத்த ஆள் யார் சொல்ல இருக்குது? வாணிமகன் அங்க போனவன். நான் சொல்றேன். சிவமணி நான் சொல்றேன். சொல்லுங்க. அக்கா நான் எழுதல நீங்கள் மற்றவர்களை கேளுங்கள். ரக்பி 15. வாணிமோகனா? வாணிமோகன். ஓகே. ஹேண்ட்பால் 7, போலோ 4, ஓகே. பாஸ்கெட்பால் 6, பேஸ்பால் 9, ஃபுட்பால் 11. பாஸ்கெட்பால் எவ்வளவு சொன்னீங்க? பாணி பொறுங்க. பாஸ்கெட்பால் எவ்வளவு சொன்னீங்க? 6 சொன்னேன். 6 மற்றவே சத்தம் கேக்குது. பாஸ்கெட்பால் எத்தனையா சொன்னீங்க? 6 சொன்னேன். 6. ஓகே. பேஸ்பால் 9. சொல்லுங்க. ஃபுட்பால் 11. ஓகே. கிரிக்கெட் 11. ஹாக்கி 11. ஓகே. கபடி 7. பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9. என்ன 1 வரும்? வாலிபால் 9. வாலிபால் 9. ஓகே. யார் இப்ப என்ன சொல்லாதவ? சிவமணி சொல்லுங்க. அவர் எழுத இல்லையா? நான் எழுத இல்லையாக்கா மற்ற கேளுங்க. வேற எல்லாரும் சொல்லிட்டீங்களா? நேவிசக்கா சொல்லல. நேவிசக்கா நான் சொல்றேன். கபடி 15. நேவிசக்காண்டே நம்ம ஒரு ஆள் டிரான்ஸ்லேஷன் செய்யுங்க. கபடி 15. கபடி 15, ஃபுட்பால் 11, கிரிக்கெட் என்னவா? ஃபுட்பால் 11, கிரிக்கெட் 11, கிரிக்கெட் 11, பாஸ்கெட்பால் அதுவும் 11 தான். பாஸ்கெட்பால். மற்றது போலோ. போலோக்கு எத்தனையா? 7 பேர் சொன்னேன். 7. ஹாக்கி 6, வாலிபால் 9. தெரியாது. சொல்லுங்க. பேஸ்பால் 4. முதல் சொன்ன ரெக்கி 9 பேர். சரியா?
சரி, நான் மறுபடியும் பேஸ் பண்ணி போட்டு நான் பார்ப்பேன். நீங்க சரியானதை சொல்லுங்க, நாங்களுக்கு அதான் எழுதி சொல்ல போறேன். ஓகேயா சிவமணி, நீங்கள் முயற்சி செய்யலாம், சும்மா சொல்லி பார்த்துருக்கலாமே. அங்க எழுதலையாக்கா பரவாயில்ல, நீங்க மற்ற பரவாயில்ல, தெரிஞ்சதுக்கு முயற்சி செய்து கொள்ளுங்க. புள்ளிதானே வரும் உங்களுக்கு. போலோ 4 பேர், கிரிக்கெட் 11 பேர், உதைப்பந்தாட்டம் 15 பேர், மற்ற என்ன விளையாட்டு சொன்னீங்க? ஃபுட்பாலுக்கு எவ்வளவு? 15 பேரா? மற்ற என்ன விளையாட்டு தெரியுதோ? அதுதான் ஆக்களை எண்ணி பார்க்கல. வேற என்ன விளையாட்டு தெரியல? மற்றவே தெரியலையா? ஆமாக்கா. ஓகே, நீங்க மற்ற முடிய சொல்லுங்க. ஃபேமஸான விளையாட்டு என்ன? கபடி. கபடி கபடி 11 பேர். ஓகே, அவளத்தோடைய காணும். ஓகே ஓகே ஓகே, பாய். சரி, இப்ப பாத்துக்கொள்ளுங்க. நீங்க தந்த ஓர்டர் படி சொல்லுங்க. அது நான் இப்ப எந்தெந்த ஓர்டருக்கு தந்தேன் மாத்தி தான் தந்தேன் நான். ஆனா இதுல ராஜினி அல்போன் சரியாக இணைச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பாக்குறேன், நான் மீண்டும் மறுவளப்பில பார்த்து போட்டு ராஜினி, நான் உங்களை பாக்குறேன். நீங்கள் அநேகமாக சொல்லி இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இப்ப 11 இலக்கம் தந்திருந்தேன் தானே 3க்கு. ஃபுட்பால், கிரிக்கெட், ஹாக்கி. அது சரி, 3 எனக்கு சரி. பிறகு உங்களோட நீங்கள் பதிவுல பார்த்துட்டு நான் அந்த புள்ளியை தான் பார்ப்பேன். 11 என்னது? 3 தரம் 11 தந்தது ஃபுட்பால், கிரிக்கெட், ஹாக்கி. அது மூண்டும் சரியா எனக்கு அது மூண்டும் சரி. நான் பிறகுதான் பார்ப்பேன். நீங்கள் 3 சொன்னீங்களோ 2 சொன்னதோ. அடுத்து கவனமாக கேளுங்க. 2 தடவை 7 சொல்லி இருந்தேன். கபடி 7, ஹேண்ட்பாலுக்கும் 7. அப்ப சரி, எனக்கு சரியோ? சரி. ஐயோ, அடுத்தது 4 வந்து போலோ, அது விளையாடுறதுக்கு 4 பேர். அதுவும் சரி. 5 பாஸ்கெட் பால். அது சரி எனக்கு. வாலிபால் 6. வாலிபால். பேஸ்பால் வந்து 9 பேர். ரக்பிக்கு வந்து 15 பேர். மோஸ்ட்லி என்று ரக்பி நினைச்சேன் 11. ரக்பிக்கு 15 பேர் விளையாடுறது. நீங்க முதல் சொன்னது ஃபுட்பால், ரக்பி, கிரிக்கெட் 11 பேர். கபடிக்கு எத்தனை பேர் விளையாடுறாங்க? ஐயோ கடவுளே கடவுளே, கபடிக்கு 7 பேர். கபடிக்கு 7 பேரா? திருப்பி சொல்றேன், கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. பேஸ்பால் வந்து 7 பேர் தானே? திருப்பி கவனமாக கேளுங்க. ஃபுட்பாலுக்கு 11 பேர், கிரிக்கெட்டுக்கு 11, ஹாக்கிக்கு 11, கபடிக்கு 7 பேர், வாலிபாலுக்கு 6 பேர், பாஸ்கெட் பாலுக்கு 5 பேர், பேஸ்பாலுக்கு 9 பேர், ரக்பிக்கு 15 பேர், போலோக்கு 4 பேர், ஹேண்ட்பாலுக்கு வந்து 7 பேர். அப்ப மிச்சம் கூட போட்டு நீங்கள் உதவந்தாட்டத்தில எல்லாம் வெயிட்டிங்ல நின்றுட்டு ஒருத்தருக்கு வருத்தம், ஒருத்தர் விழுந்து போனாருண்டா அவர் போவார் கொள்ளுவார், அதெல்லாம் கணக்குல எடுக்கிறேல 11 பேர் தான் விளையாட போறது. அது இப்ப இங்க ஒரு புத்தகம் ஒன்றுல இந்த 5ஆம் ஆண்டு புத்தகத்துல பேஸ்பாலை பற்றி போட்டிருந்தது. அதுல இருந்தது ஆக குறைந்தது 12 பேரும் கூடினது 16 பேரும் விளையாடுறோம்னு சொல்லி அந்த புத்தகத்துல போட்டிருக்கீங்க. அப்ப நாங்கள் நீங்க 9 பேருன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப அதான் எனக்கு அதான் கூட அதான் நான் கூட போட்டேன் 15. அப்படித்தான் 5ஆம் ஆண்டு புத்தகத்துல விளையாட்டு எத்தனை பேர் ஆக கூடினது விளையாட்டு வீரர்கள் என்று நீங்கள் அதுல அப்படி சும்மா கூகுள்ல அடிச்சு பாருங்க, சில எல்லாம் இருக்கும். எனக்கு தெரியல. ராஜினி, நான் கடைசி வந்து நெட் போல 7 எழுதி இருக்கும். ஒரு 7 என்ன எழுதியா? நீங்க சொன்னது ஹேண்ட் போலோ நெட் போலோன்னு எனக்கு விளங்கியல. அதுல எழுதியில என்ன இதான் போல, அதான் கடைசி 7. அதுதான் என்ன போட சொல்லி கபடி நீங்கள் சொல்லல. நான் சொன்னேன். சொன்னீங்களா? ஏதோ ஒன்றுக்கு சொல்லி கடைசியில 7 எழுதியிருப்பேன். 2 7. அதுல ஹேண்ட் போலா நெட் போலான்னு தான் ஹேண்ட் போலன்றேன். சரி, நான் மறுவளப்பில எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே போடுவேன். பேஸ்பால் வந்து 7 பேர் நீங்க தந்த புத்தகத்திலே போட்டிருக்கு. தெரியல.
அது ஒன்பது ஏழு பேர் தான் கிடக்கு. சரி, இன்று இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் சரி. மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்து நான் அதில் திரும்பி போய் எல்லாத்தையும் பார்த்து உங்களது புள்ளிகளை மாற்றிக் கொள்கிறேன். ஜெயமலர், உங்களுக்கு இன்றைய நிகழ்வில் உங்களுக்கும் ஜெயாக்காவுக்கும் 10 புள்ளிகள் முதலாவதாக அதுக்கு நான் போட்டுக்கொள்றேன். எனது தவறு அதில் வந்தபடியா நீங்கள் மேலுக்கு கிட்டத்தட்ட சில நேரம் நீங்களும் 2 பேரும் அதில் பக்கத்தில் வர்றதுக்கான சந்தர்ப்பம் வந்திருக்கும். சரி, அனைவருக்கும் தெரிவித்து தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகனுக்கும் கலந்தந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வார நிகழ்வுக்காக வாணிமோகனே பதிலை அடுத்த வாரம் எதிர்பார்த்தபடி சில நேரங்களில் நிகழ்ச்சி மாற்றமாக இருக்கலாம். வாணிமோகன் என்ன மாதிரி என்று நான் ஒன்று சொல்லட்டேன் உங்களுக்கு. அந்த இவ வந்து இந்த கொடி ஏத்தினது வந்து இந்த இண்டைக்குத்தான் அது 90க்கு தான் அதை அங்கீகரிச்சு. அதைத்தான் நானும் சொல்ல இப்ப வந்தேன். விடுதலை புலிகள் இயக்கத்தின் கொடியில் உள்ள எழுத்துக்கள் நீக்கப்பட்டு இந்த கொடியை தமிழீழ தேசிய கொடியாக விடுதலை தலைவர் பிரபாகரன் 1990ஆம் ஆண்டு இது அதாவது அந்த மாவீரர் நாள் ஆண்டு அறிவிச்சிருக்கிறார். 77 ஆண்டு சண்டை மூட்டம் தான் அந்த கொடியை உருவாக்கி எல்லாம் செய்தவை. ஆனா 90 தான் அந்த இதுக்கு வந்த நவம்பர் ஏற்றப்பட்டிருக்கலாம். 90 கேள்வி என்ன? ஏற்றப்பட்ட கேள்வியா அமைக்கப்பட்டதா? தேசிய கொடி உருவாக்கப்பட்டான்னு போட்டுங்க. நீங்க உருவாக்கப்பட்டது வேற, ஏத்துறது வேற. பிரகடனப்படுத்தினது 1990. குரல் வானொலி அது 90ல. தேடிக்கொள்ளுவோம். ஓகே, அடுத்த நிகழ்வுக்கு இடம்பெற்று வாணிமோகன் மிக்க மிக்க நன்றி. அங்க வாணிமோகன் இந்த சத்தத்தை காணல. ஒரு நிமிஷம். அந்த தொலைக்காட்சி நாளும் வந்து இன்றைய நாள் 21ஆம் தேதி என்ற மாதிரி தான் இன்றைய கேட்டேன் நான். எனக்கு மற்றதுகள் நினைவில்லை. அதையும் இருக்கா பாருங்க. ஓகே, நன்றி, மிக நன்றி. நமக்கு வருகின்றது கேள்விகள். நன்றி, வணக்கம். நன்றி வாணி. வாரத்துக்கு என்ன